பாண்டியன் வானத்தினுடைய காதலுக்கு அப்பா ரூபத்துல வந்த பிரச்சனை, கோவத்துல இருக்கிற சோழன், இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நிலா விவாகரத்து கேட்டதுனால சோழன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாரு. சோழனோட அமைதி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. உடனே சோழன் கிட்ட உனக்கும் நிலாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சேரன் கேட்குறாரு. அப்போது என் பிரச்சனை என்னன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்களா என்ன, இல்லைனா எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பாண்டியன் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நிலா விவாகரத்து கேட்ட விஷயத்த சோழன் சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியான நிலையில் பல்லவன் அப்படின்னா அண்ணி வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்கு எப்போதுமே இந்த கவலை தானா அப்படிங்கிற மாதிரி சோழன் பல்லவன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே இருந்தப்போ சோழன், நானே என்னோட பிரச்சனையை பார்த்துக்கிறேன், இன்னும் 6 மாதத்துக்குள்ளே சோழன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலாவை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் சவால் விடுறாரு. அடுத்ததா நிலாவோட ஆஃபீஸ்ல இருந்து ராகவன் அண்ட் நிலாவோட தோழி எல்லாருமே வீட்டை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ ராகவனும் நிலாவும் பேசிக்கிறத பார்த்து சோழன் கடுப்பாகிறாரு. அத்தோட நிலா ராகவன் கிட்ட சோழன் அறிமுகப்படுத்தும் போது கசின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால சோழன் டென்ஷனான நிலையில நிலா மேல கோவப்படுறாரு. ஆனாலும் எதுவுமே பண்ண முடியாம சோழன் தவிச்சிட்டு வராரு. அடுத்ததா பாண்டியன் மெக்கானிக் ஷாப்ல வானதி வந்து பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வானதியோட அப்பா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வரும்போது இவங்க 2 பேரையுமே பார்த்து வானதியை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வானதி பிடிவாதமா, எனக்கு தான் பாண்டியனை பிடிக்குன்னு சொல்லி தெரியும்ல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் பாண்டியன் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அடாவடியா சொல்லிடுறாங்க. இதனால பக்கத்துல இருக்கிறவங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கூடி பார்க்க வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில வானதி காதலுக்கு பிரச்சனை கொடுக்குற விதமா வானதியோட அப்பா இனி ஆப்பு வைக்க போறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்து கவலைப்படாம வானதி பாண்டியன் கிட்ட மறுபடியும் பேசுறாங்க. பாண்டியன் கொஞ்சம் கூட பயப்படாம ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வானதி, எனக்கு என்ன பயம், என்னை பார்த்துக்க தான் நீ இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்களுடைய காதல் வானதியோட அப்பாவுக்கு தெரிஞ்சா பாண்டியனுக்கு பிரச்சனை வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.